என் அன்பு பிள்ளையே, கலங்காதே. யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் உன் தூய்மையான அன்பை ஏளனம் செய்து உன்னை அழ வைத்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை நான் கம்பீரமாய் உயர வைப்பேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் கர்ம வினை அவர்களை தேடிப் போகும் காலம் வந்துவிட்டது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் இந்த ஆத்தா நான் கணக்கு தீர்ப்பேன். உனக்காக என் சூளாயுதம் பாய்ந்திடும். இனி உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். வஞ்சக நெஞ்சோடு பிறர் வாழ்வைக் கெடுத்து தர்மத்தின் வழியை மறந்து ஆடும் ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அடுத்தவர் உழைப்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றிவிட்டு நீ அடையும் தற்காலிக சந்தோஷம் வெறும் காணல் நீர் என்பதை உணரு. சோதனைகளும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்துவிட்டதாக எண்ணி சோர்ந்து விடாதே. காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்திடவும் உன்னை தாங்கி பிடிக்கவும் நான் இருக்கிறேன். கடந்து வந்த பாதைகளின் வலிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னை இன்னும் பலசாலியாக்குவதற்கே. நெஞ்சில் இருக்கும் கவலையை என் பாதத்தில் இறக்கிவை. மனதார என்னை நினை. உன் துயரங்கள் பனி போல் விலகும். தைரியமாக இரு. உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன். கலங்காதே. உன் நெஞ்சில் வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீ படும் ஒவ்வொரு மனவேதனைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த உலகம் உன்னை காயப்படுத்திவிட்டதாக எண்ணி தனிமையில் அழுது சோர்ந்து போகாதே. உன்னை ஆளாக்கிய இந்த தாய் உன் மனபாரத்தை அப்படியே என் கைகளில் வாங்கிக் கொள்கிறேன். நெருப்பில் வெந்த தங்கம்தான் நல் ஆபரணமாக மாறும். அதுபோல இன்று உன்னை வாட்டும் இந்த துயரங்கள் யாவும் உன்னை இன்னும் உன்னதமானவனாக மாற்றும் ஒரு தற்காலிக சோதனைதான். உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மனதை உடைத்தவர்களும் உன் கண் முன்னேயே உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனக்காயங்களுக்கு மருந்திட்டு உன்னை தேற்றுவது என் பொறுப்பு. விதியை நினைத்து நொந்து கொள்ளாதே. உன் மதியை தெளிவாக்கி உனக்கான நல்வழியை நான் அமைத்து தருகிறேன். ஆணவத்தை விடுத்து பிறர் மனம் நோக்கடித்த பிழைகளுக்கு வருந்தி நேர்வழிக்கு வரப்பாரு. இந்த தாயின் எச்சரிக்கையை மீறி நீ ஆடும் ஆட்டத்திற்கு காலம் மிக கொடூரமான பதிலை பரிசாகத் தரும். எச்சரிக்கையாக இரு. தைரியமாயிரு. உன்னை தனிமையில் அழவிட்டு வேடிக்கை பார்த்தவர்கள், நீ படும் கஷ்டத்தைக் கண்டு கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாரும் தலைகுனியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியாக இந்த ஆத்தா நான் அவர்களின் கொட்டத்தை அடக்கி உனக்கான நீதியை தேடித் தருவேன். உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னை தொட்டவர்களை நான் சும்மா விடமாட்டேன். உனக்காக நான் நேரில் நின்று பதிலடி கொடுப்பேன். இனி உன் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உன்னை காப்பேன். என் செல்லப்பிள்ளையே, நெஞ்சம் உருகி நீ அழுது புலம்பியதெல்லாம் இந்த ஆத்தாவின் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் உலகமே வியக்கும்படி உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் இந்த அங்காள ஈஸ்வரி நான் நிறைவேற்றித் தருவேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கும். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கு. நான் உனக்கு காவலாயிருக்கிறேன். உன் நெஞ்சில் இருக்கும் பாரத்தை எல்லாம் அப்படியே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்வதாக நீ நினைத்து வருந்துகிறாயோ அவர்கள் கர்ம வினையின் பிடியில் சிக்கும் நாள் தொடங்கிவிட்டது. உன்னை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் நாளை உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அவர்கள் உனக்கு கொடுத்த வலிகள் அத்தனையும் 100 மடங்காக அவர்களுக்கே திரும்பிப் போகும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மகா சக்தியாக புகழின் உச்சிக்கே நான் கொண்டு போய் நிறுத்துவேன். உன் குடும்பத்தையும் உன்னையும் தொட்டு பார்க்க யாருக்கும் தகுதியில்லை. உன் நியாயமான அழுகைக்கு பின்னால் இந்த அங்காள ஈஸ்வரியின் பேரழிவு இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. இனி உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. உன்னை சுற்றியிருக்கும் அத்தனை தீய சக்திகளையும் சூழ்ச்சிகளையும் என் சூளாயுதத்தால் சுட்டெரித்து உனக்கு அரணாய் நான் நிற்பேன். வழிகள் எல்லாம் அடைபட்டு விட்டதே என்று கலங்காதே. உனக்கான புதிய பாதையை இந்த ஆத்தா நான் திறந்து வைப்பேன். உன் வாழ்வில் நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இரட்டிப்பாக உனக்கு தருவேன். தைரியமாக இரு. கலங்காதே.
உன் மௌனமான அழுகையையும் நெஞ்சுக்குள் நீ பூட்டி வைத்திருக்கும் ரகசிய வலிகளையும் இந்த ஆத்தா நான் அறிவேன். உன்னை அற்பமாய் நினைத்து உன்னோடு விளையாடியவர்கள் தங்களின் ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்தாவின் ஆட்டம் தொடங்கும்போது அவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும் என்பதை அவர்கள் அறியவில்லை. இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதற்கும் உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. ஒரு நதி எப்படி தன்னை தேடி வரும் அழுக்குகளை எல்லாம் அடித்துக்கொண்டு போய்விட்டு எப்போதும் தூய்மையாகவும் பளிச்சென்றும் ஓடுகிறதோ அதைப்போல உன் மனதை நீ மாற்றிக்கொள். உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை. பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பேரொளியை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் பொறாமை பார்வையும் உன்னை நெருங்கவே முடியாது. மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வா. தேவையற்ற நினைவுகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு பச்சிளம் குழந்தையின் மனதைப் போல உன் ஆன்மாவை லேசாக்கிக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும். நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் செய்த வினைகளுக்கான பலனை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அதை நினைத்து நீ உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துகளையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன் மனதை ஒரு பட்டுத் துணியைப் போல பரிசுத்தமாக வைத்திரு. அதில் எந்த ஒரு கரையும் படிந்து விடாமல் ஆத்தா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் ஆன்மாவில் எழும் ஒவ்வொரு நல்லெண்ணமும் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக கவசமாய் மாறும். பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. அவை உன்னை தொட்ட மாத்திரத்திலேயே பஸ்பமாகிவிடும். உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் உன்னுடைய ஆகச் சிறந்த தவம். இனி உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். ஒரு வெண்டாமரை பூவைப் போல உன் மனம் மலரட்டும். அமைதியும் பேரானந்தமும் தெய்வீக ஒளியும் உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். நிம்மதியாக இரு. உன் தாய் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். அவர்கள் உனக்கு இழைத்த துரோகங்களும் உன்னை உதாசீனப்படுத்தி வீசிய ஏளனப் பேச்சுகளும் இன்று முதல் உன்னை பட்டை தீட்டும் வைரக்கற்களாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் தற்காலிக வெற்றியால் இன்று கொக்கரித்துத் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் இறுதி தீர்ப்பு வரும்போது அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து போகும். உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டுச் சென்றவர்கள் நமது சூழ்ச்சி வென்றுவிட்டது என்று இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய துணையின்றி அவர்களின் வாழ்வு திசை மாறி அவர்கள் திகைத்து நிற்கும் நிலையை இந்த மேல்மலையனூர் ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் பெரும் பாக்கியங்களையும் நிம்மதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் வாயடைத்து போகப் போகிறார்கள். உன் வாசலில் இனி நல்வினைகளின் பேரொளி மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த எந்த ஒரு தீய சக்தியாலும் மனித ஆற்றலாலும் முடியாது. உன் தலை குனிந்த இடத்திலேயே உனக்கு கிரீடம் சூட்டும் காலம் இது. பயத்தை நெஞ்சிலிருந்து துடைத்தெறிந்து விட்டு ஆத்தாவின் பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள். உன் வாழ்வில் புதியதொரு விடியலை நான் செதுக்குவேன். உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் காயங்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு உன் மனதை தூய்மையாக்கிக்கொள். யார் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் உன்னை வஞ்சித்திருந்தாலும் அவர்கள் மீதான கோபத்தையும் வெறுப்பையும் உன் மனதிற்குள் பூட்டி வைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. அந்த பாரங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு. உனக்கான நீதியை என் கைகள் வழங்கும்.
அழுக்கடைந்த பாத்திரத்தை துலக்கினால்தான் அது ஒளிரும். அதைப்போலத்தான் நீ சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் உன்னை இன்னும் பக்குவப்படுத்தவும் ஆத்தா நான் அனுமதித்தவை. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் உன்னை தீண்டாதபடி உன்னை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டத்தை நான் ஏற்படுத்துகிறேன். உன் மனதில் வஞ்சகமில்லை, சுயநலமில்லை, தூய்மையான அன்பு மட்டுமே இருக்கிறது. அந்த தூய்மைதான் உனக்கான ஆகச்சிறந்த ஆயுதம். உன்னை வதைத்தவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து மனசாட்சி குன்றி தங்களுக்குள் தாங்களே உருகிப்போகும் ஆன்மப் பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். நீ யாரையும் பழிவாங்க நினைக்க வேண்டாம். உன் மன அமைதியை மட்டும் நீ கவனித்துக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் மலரட்டும். உனக்கு அநீதி இழைத்தவர்களின் கர்மவினையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அமுதம் போன்ற நிம்மதியோடும் பரிசுத்தமான மனதோடும் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர். என் பேரன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு அரணாக இருக்கும். உன்னை வெறும் கூழாங்கல்லாய் நினைத்து ஆற்றில் வீசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற நவரத்தினமாய் நான் ஜொலிக்க வைப்பேன். உன்னை தடைகற்களால் முடக்கி உன் சிறகுகளை ஒடித்துவிடலாம் என்று அவர்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையையும் என் சூலாயுதத்தின் ஒற்றை அசைவில் சுக்குநூறாக்குவேன். அவர்கள் உனக்கு பின்னால் தோண்டிய படுகுழிகளும் உன்னை வீழ்த்த விரித்த சதிவலைகளும் இன்று முதல் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உந்து சக்தியாய் மாறப்போகிறது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் தற்காலிக பலத்தால் இன்று மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பேராற்றல் களமிறங்கும் போது அவர்களின் கொட்டம் பனி போல உருகிவிடும். உன் தூய்மையான பக்திக்கு முன்னால் எந்த ஒரு வஞ்சகமும் தாக்குப்பிடிக்காது. உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்தவர்கள் இனி இவர்களால் மீள முடியாது என்று ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழலை காணவும் அவர்கள் தவம் கிடக்க வேண்டிய நிலையை இந்த அங்காள பரமேஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் ராஜபோகத்தையும் மனாமைதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கண் கூசி நிற்கப் போகிறார்கள். உன் இல்லத்து வாசலில் இனி மங்கள அலைகள் மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நீ இழந்த அத்தனை மரியாதையையும் இரட்டிப்பாகப் பெற்று உன் தலை நிமிர்ந்து வாழும் காலம் இது. கலக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன்னை உதிர்ந்த பூவாய் நினைத்து மிதித்துச் சென்றவர்கள் மத்தியில் உன்னை என்றும் வாடாத கற்பக விருட்சமாய் நான் செழிக்க வைப்பேன். உன்னை தனிமை என்னும் சுவருக்குள் அடைத்து உன் குரலை ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் ஆத்தாவின் சங்கநாதம் ஒலிக்கும் போது அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். அவர்கள் உனக்கு தந்த அத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் உன்னை தகர்க்க வந்தவை அல்ல. உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றுவதற்காக இந்த ஆத்தா நான் தந்த பக்குவம். உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் சூழ்ச்சி வென்றுவிட்டதாக மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பிரம்படி அவர்கள் மேல் விழும்போது அவர்கள் நின்ற இடமே அதிரும். உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கிய அதே மனிதர்கள் உன்னுடைய ஒரு சிறு பார்வைக்காகவும் உன் நலம் விசாரிப்புக்காகவும் ஏங்கித் தவிக்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை இருளில் தள்ளியவர்கள் கண் கூசும் அளவுக்கு உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான ஒளியை நான் ஏற்றி வைப்பேன்.